பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குறிப்பிட்ட வேத வசனத்தின்படி நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அற்பமான ஜந்துவாக இருக்கிற எறும்பினிடத்தில் போய் நீ கற்றுக்கொள் என்று தம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கிறார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தருக்கும் கற்றுக்கொள்ளுகிற அந்த இருதயம், அந்த மனப்பக்குவம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம நீ பார்த்தீங்கன்னா அநேகருடைய இருதயத்தை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள அந்த கற்றுக்கொள்ளுகிற அந்த மனப்பக்குவம் இல்லை. நம்ம என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளுகிற அந்த இருதயம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். இந்த எறும்பை குறித்து நம் வேதத்தில் சில காரியங்களை ஆண்டவர் பதிவு பண்ணி வைத்திருக்கிறார். இந்த எறும்பு ஒரு அற்பமான ஜந்து. இந்த எறும்பு நம்ம எல்லாருடைய வீடுகள்லேயும் நம்ம அந்த எறும்பை பார்த்துருப்போம். இந்த எறும்பை குறித்து நம்ம இன்றைக்கு சற்று தியானிக்க போகிறோம். முதலாவது பார்த்திங்கன்னா, இந்த எறும்புக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த எறும்பு எப்படிப்பட்ட எறும்பாக இருக்கிறது என்று சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த எறும்பு அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தானியத்தை சேர்த்து வைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த எறும்பு முதலாவது பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட எறும்பாக இருக்குன்னா, அது சுறுசுறுப்பாக இருக்கும். எப்பொழுதும் என்ன செஞ்சிட்ருக்கும்? அது வேலை செய்து கொண்டே இருக்கும். அந்த எறும்பை போல ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த வசனத்தை ஆரம்பிக்கும்போது சோம்பேறியே என்று எழுதுகிறார். ஆமென். அப்போது அந்த எறும்பை போல நம்ம என்ன செய்யணும்? உற்சாகமாக சுறுசுறுப்பாக நம்ம இருக்கணும் என்று சொல்லி நாம் இந்த எறும்பு இடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் சுறுசுறுப்பாக இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அந்த எறும்புக்கு பிரபு இல்லை, அதிகாரி இல்லை, தலைவன் இல்லை. ஆனாலும் அது சரியான பாதையில் பயணிக்கும். அதாவது அதை வழி நடத்துவதற்கு யாருமே இல்லாட்டாலும் அந்த எறும்பு, எல்லா எறும்புகளும் சரியான திசையில் அதற்கு ஆர்டர் போட, அவங்கள வழி நடத்த அந்த எறும்புக்கு யாருமே இல்லை. ஆனாலும் அந்த எறும்பு சரியான பாதையில் பயணிக்கும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு நாளும் நம்ம சரியான பாதையில் பயணிக்க வேண்டும். தடம் புரண்டு விடக்கூடாது. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் வழி மாறி, திசை மாறி, தடம் புரண்டு தங்கள் வாழ்க்கையை இழந்து போயிருக்கிறாங்க. நம்ம அப்படிப்பட்ட இராமல் நம்ம ஒவ்வொரு நாளும் சரியான பாதையில் அந்த எறும்பை போல நம்ம சரியான பாதையில், நேரான பாதையில் நடப்பதற்கு நமக்கு ஆண்டவர் கிருபை தரணும். அப்போ இந்த எறும்பு இடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய ரெண்டாவது காரியம், நம்ம என்ன செய்யணும்? நம்ம லீட் பண்ண யாரும் இல்லாட்டாலும் நம்ம சரியான பாதையில் பயணிக்கணும் என்று சொல்லி பார்க்குறோம். மூன்றாவது ஒரு காரியம், இந்த எறும்பு என்ன செய்கிறேன்னா, அறுப்பு காலத்தில் என்ன செய்யும்? கோடை காலத்தில் ஆகாரத்தை சம்பாதிக்கும். அப்போது இந்த மூன்றாவது, இந்த எறும்பு நல்லா உழைக்கும். அல்லேலூயா. சும்மா இருக்கவே செய்யாது. அது என்ன செய்யும்? உழைக்கும். உழைச்சி சம்பாதிக்கும். அதுபோல் இந்த எறும்பை போல் நம்ம என்ன செய்யணும்? நல்லா வேலை செஞ்சு சம்பாதிக்கணும். நமக்கு நல்ல பலனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறார். இருக்கிற காலத்தில் நம்ம நல்லா உழைச்சி, நேர்மையாக உழைச்சி நல்லா சம்பாதிக்கணும். நாலாவது பார்த்திங்கன்னா, இது என்ன செய்யும்? அறுப்பு காலத்தில் ஆகாரத்தை அது சேமித்து வைக்கும். எதுக்குன்னா, மழை காலத்தில் அதுக்கு உதவிகரமாக இருப்பதற்காக இந்த எறும்பு சேமித்து வைக்கும். அதே போல் நம்ம எல்லாரும் சேமிக்கிற பழக்கம் இருக்கணும். அல்லேலூயா. நம்ம எதிர்காலத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் காரியங்களை நம்ம சேமிக்கணும். நம்ம வேலை செய்கிறோம், நம்ம உழைக்கிறோம், நம்ம செலவு பண்ணுறோம். ஆனால் கொஞ்சம் சேமிக்கிற பழக்கம் நமக்குள்ளே காணப்படணும். அல்லேலூயா. இந்த எறும்பு எப்படி சேமிக்கிறதோ அதே போல் நம்ம என்ன செய்யணும்? சேமிக்கிற ஒரு பழக்கம் நமக்குள்ளே காணப்படணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த எறும்பு ஐந்தாவது காரியம், இந்த எறும்பு பார்த்திங்கன்னா, அது ஒரு பெரிய இரையை அது தனியாக கொண்டு போகாது. எல்லாம் சேர்ந்து தான் கொண்டு போகும். எல்லாம் சேர்ந்து தான் அந்த பெரிய இரையை, தன்னை விட எத்தனையோ மடங்கு பெரிய அந்த பூச்சிகளை எல்லா ஒரு எறும்பு கொண்டு போகாது. எல்லா எறும்பு, ஒரு எறும்பு தூக்கிட்டு போகும்போது எல்லா எறும்பும் சேர்ந்து என்ன செய்யும்? அதை கொண்டு போகும். அப்போ அதுக்கு நல்ல ஒரு ஐக்கியம், அந்த எறும்புக்குள்ளே இருக்கிற ஒரு ஐக்கியம். அப்போ இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது அந்த எறும்புக்குள்ளே இருந்த முதல் காரியம் நல்ல சுறுசுறுப்பு, அது நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ரெண்டாவது, அந்த எறும்பை லீட் பண்ண யாருமே இல்லாட்டாலும் அந்த எறும்பு சரியான பாதையில் பயணிக்கும். மூணாவது, இந்த எறும்பு நல்லா உழைக்கும், சம்பாதிக்கும். நாலாவது,
இந்த எறும்பு சேமிக்கிற பழக்கம் உடையது. 5வது, இந்த எறும்பு ஐக்கியமாக செயல்படும். இந்த 5 அந்த தெய்வீக சுபாவங்களும் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அந்த எறும்பை பார்த்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற நீங்கள் நானும் அந்த எறும்பை போல நம்ம என்ன செய்யணும்? எறும்பை போல இந்த 5 சுபாவம் நமக்குள்ளே காணப்பட்டு நம்ம ஆண்டவருக்காக வாழ நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாக இந்த புதிய நாள் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அமையும். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த எறும்பை போல நாங்களும் இந்த 5 தெய்வீக சுபாவங்கள் எங்களுக்குள்ளே காணப்பட உதவி செய்கிறார். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.